Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. பூரா இல்ல ஆறானே அப்ப இங்க போயிடுச்சு. இதுல பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம் போன்ல. இந்த இதுக்கு இடையில நாங்க சம்திங் ஏதோ பார்த்தோம். நான் உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். மூடியதுல பட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படி பிளான் பண்ணி பண்ண. ஸோ விலாகில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் வந்து வீட்டிலேயே எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு செய்ய போகிறோம். 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு பவுல் நிறைய கிடச்சிச்சு. அதாவது ஒரு 1/2 கப் அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1/2 லிட்டர் பாலை சூடு பண்ணி கொதிக்க வச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர்றது வரைக்கும் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு அது லாஸ்ட் கண்டென்ஸ்டு மில்க் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணி நாம் இந்த மாதிரி கிளறி விட்டு சைடில் படியக்கூடிய இந்த ஆடைகளையும் லைட்டாக அப்பப்போ எடுத்து விட்டு நாம் கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். அண்ட் இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து கோகோனட் பர்ஃபியில் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு தான் செஞ்சுருந்தோம். அண்ட் இந்த மில்க் ஃப்ளேவரில் கோகோனட் பர்ஃபி வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். அதோட அந்த பால்கோவா வாசமும் தேங்காய் வந்து சியூ பண்ணுறதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் வந்து மில்க் மேட் சேர்த்து செய்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அகைன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்காக இப்போ வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம். ஒரு 4 இல்லைனா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது இன்னும் நல்லா திக்காகணும். ஸோ அந்த சுகரும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா திக்காக வர்றது வரைக்கும் நம்ம அகைன் இந்த மாதிரி வச்சு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் லைட்டாக கொதிக்க விட்டு எடுத்துக்க வேண்டியதான். இங்கே வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கல, ஒரு ஸ்வீட்டுக்காக செய்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி திக்கானதும் அப்படியே எடுத்து வச்சாச்சு. இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு அடி அடித்து வச்சிங்கன்னா ரொம்பவும் க்ரீமியான லிக்யூடாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கண்டென்ஸ்டு மில்க் ரொம்பவே அழகாக தயார் பண்ணியாச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் மதியானம் லஞ்செல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. அதை அடிக்கடி அப்பப்போ விலாகில் போடுறது தானே. ஸோ இப்போவும் வந்து போரிங்காக அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்க வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். எங்கள் ரிம்ஷா கிட்ட என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் சாப்பிட்ட மீனில் உள்ள அந்த முள்ளெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து க்ரோஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்ருக்குறா. ஸோ அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராஸாக இருக்குல்ல, புல் செடியெல்லாம், அதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்கு ரோஸ் எசன்ஸ், அதாவது ரோஸ் ஃப்ளேவர் கேக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்குது. ஸோ கார்டன் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக்கை வந்து ஸ்டவ்வில் வச்சு ரெடி பண்ணி பேக் பண்ணுறதுக்கு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முட்டையை வெள்ளைக்கரு அப்புறமா மஞ்சக்கரு தனித்தனியாக டிவைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த எக் ஒயிட் எல்லாம் சேர்த்துட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு மட்டும் சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்குறதுனால எக்கு வந்து நல்லா பீட் ஆகி நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். ஸோ இப்போ எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் சுகர் சேர்க்குறோம். சுகர் பார்த்திங்கன்னா 1 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது அந்த கேக்கோட இனிப்பு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 1 கப் அளவு சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் சுகர் வந்து எப்போவுமே அளக்கிறது வந்து
பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி அளந்திங்கன்னா சரியாக இருக்கும் இனிப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம எக் ஒயிட்டில் ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தாச்சு. அதாவது நம்ம அளந்து வச்சுருக்கக்கூடிய சுகரில் ஒரு 1/4 பங்கு மட்டும்தான் நம்ம அதில் எக் ஒயிட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணியிருந்தோம். பேலன்ஸை வந்து எக் யாக்கில் சேர்க்க போகிறோம். ஸோ இன்னொரு பாத்திரத்தில் எக் யாக், அப்புறமா ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் மிக்ஸ் எசன்ஸ், அதாவது நம்ம ரோஸ் மில்கெல்லாம் வந்து செய்வோம்ல, ஸோ அந்த ட்ராப்ஸ் தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம முதல்ல வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு சொதப்பலான கேக்குக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் நாங்கள் செஞ்சதில் பேட்டர் எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் வந்துச்சுது. குட்டி குட்டி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான் இதெல்லாம் வந்து ரீசன் கேக்கு வந்து சொதப்புறதுக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் சொன்னது மாதிரி எக் யாக்கில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பவுடர் சுகர்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே பேக்கிங் சோடா சேர்க்குறோம். இதையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது எல்லா பக்கமும் நல்லா கலக்கிறது மாதிரி பீட் பண்ணி விட்டுட்டு, இப்போ நாம் 1 கப்பு மைதா மாவு அளந்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்து எக்கு சேர்த்து கேக் செய்யும்போது, அதாவது ஆயில் அந்த மாதிரிலாம் சேர்க்காம, ஆயில் மில்கெல்லாம் சேர்க்காம எக்கில் சேர்த்து பண்ணும்போது மைதா மாவு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபுல் அமௌண்ட்டும் சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்க்குறதுனால அதோட பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். பிகாஸ் எக்கோட சைஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஒவ்வொரு முட்டையும் ஒரே மாதிரியான சைஸில் இருக்காதுல்ல, அதனால தான். ஸோ வந்து மைதா மாவு சேர்க்கும்போது ஒரு 1/2 அமௌண்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் சரியாக இருக்கும். நான் இங்கே வந்து ரொம்ப திக்கானதுனால லாஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் லிக்யூடான பேட்டர் வந்து எனக்கு ரெடி பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய எக் யாக் அண்ட் பிளெயின் ஃப்ளவர், அதாவது மைதா மாவு அந்த பேட்டரும் அப்புறமா எக் ஒயிட்டும் சேர்த்து இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த எக் ஒயிட்டில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப திக்கானதுனால தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தேன். ஸோ பால் சேர்க்காம மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு நாம் ரெடி பண்ணி எடுத்தால் சூப்பராக கேக் வரும். இப்போ நாம் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நாம் இதை பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அண்ட் ட்ரேயை பார்த்திங்கன்னா நான் வந்து டஸ்டிங் பண்ணும்போது ரொம்ப கிளியராக பர்ஃபெக்டாக பண்ணலை. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி மிஸ்டேக். அதாவது சைடோட எட்ஜஸ்லாம் பாருங்கள், கிளியராக தெரியும். ஸோ எட்ஜஸில் எல்லாம் வந்து ஆயில் அண்ட் டஸ்டிங் பண்ணலை. ஸோ அதனால வந்து சைடெல்லாம் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி தான் வந்துச்சுது கேக்கு. ஆயில் அதிகமாக அப்ளை பண்ணி லைட்டாக டஸ்டிங் பண்ணிங்கன்னா கேக் வந்து ட்ரேயில் ஒட்டாமல் வந்துடும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நான் பண்ணதில். இப்போ இதை வந்து நாம் நார்மல் ப்ரீ ஹீட்டட் கடாய்க்குள்ளே வச்சு, அதாவது ஸ்டாண்ட் வச்சுருக்கக்கூடிய கடாய்க்குள்ளே வச்சு பேக் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு இல்லைனா 25 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கணும். நான் இங்கே வந்து அகெயின் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அது என்னென்னா வந்து 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். கார்டன் க்ளீன் பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஃப்ளேமை கம்மி பண்ண மறந்துட்டேன். இது வந்து நம்ம கேக்கோட செகண்ட் குட்டி மிஸ்டேக். ஸோ இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நிறைய குப்பை இருந்துச்சுது. ஸோ அதையெல்லாம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டு, அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள் அதெல்லாம் வந்து மண்வெட்டி யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து ஓரளவுக்கு அந்த பக்கம் உள்ள செடியெல்லாம் வந்து எடுத்து மாற்றிட்டேன். அண்ட் எங்கள் வீட்டு முத்தம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பறந்து விரிஞ்சு பெருசாக இருக்கும், தாராளமாக இருக்கும். பசங்களுக்கு விளையாடுறதுக்கும் ஆகட்டும், இல்லை செடிகள் வைக்கிறதுக்காகட்டும். ஸோ ஒரே நாளில் வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதனால் வந்து 3 டேஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவாக டிவைட் பண்ணி க்ளீன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கோகோனட் ட்ரீ சைடில் தான் க்ளீன் பண்ணது. அண்ட் அந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு மாதுளை மரம் சின்ன செடி தான், அது வந்து உடஞ்சி கிடந்தது. ஸோ அதை வந்து எடுத்து ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு, ஒரு சப்போர்ட்க்கு வந்து பைப் மாதிரி வச்சு சேர்த்து கட்டி வச்சுட்டு, அண்ட் அதை சுற்றி வந்து மண்வெட்டியால் லைட்டாக ஒரு ரவுண்டு ஷேப்பில் மண்ணை வந்து கிளறி விட்டுட்டேன். இப்போ அந்த கிளறின பக்கத்தில் வந்து இந்த மாதிரி புதினா செடி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ரோஜா செடியெல்லாம் நிற்குதுல, அந்த ஏரியாவில் அங்கங்கே வளர்ந்து வந்தது தான். ஸோ அதை வந்து அப்படியே அதோட ரூட், அப்புறமா அந்த ரூட் பக்கத்தில் இருந்த அந்த மண்ணோட செட்டாகவே எடுத்து வந்து இங்கே வச்சாச்சு.
இதை எப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே வளர்த்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் தண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம கேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நான் நடுவில் ஒரு வாட்டி வந்து கேக்கை ஓப்பன் பண்ணேன். நான் அது வீடியோ எடுக்கலை, ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக. பட் நான் அப்போ ஓப்பன் பண்ணும்போது நல்லா ரைஸாக வந்திருந்தது, பொங்கி வந்திருந்தது. அதை அப்படியே மூடியில் ஒட்டிடுச்சுது. இது வந்து 3வது நான் பண்ண குட்டி மிஸ்டேக். இந்த மாதிரி பண்ணுறதுனால கேக் வந்து நல்லா ஒப்பி ரைஸ் ஆகி வராமல் அமுங்கிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் லிட் ஓப்பன் பண்ணணும். இருந்தாலுமே நம்ம கேக் வந்து குக் ஆகிடுச்சு. நான் முதல்ல வந்து நைஃப் வச்சு செக் பண்ணியிருக்கணும். நான் கம்பி யூஸ் பண்ணதுனால அந்த மாதிரி ஒட்டி வந்துச்சுது. அதில் வந்து க்ரிப் இருக்கும். அதான் ஏதோ ஒரு வழியாக வந்து அந்த ட்ரேல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் கேக்கை வந்து பிரித்து எடுத்துட்டேன். பட் வந்து ரொம்ப நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால சைடும் அப்புறமா கீழேயும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்துச்சுது. ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது அந்த சைடெல்லாம் சாப்பிட்றதுக்கு. நடுவில் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணதுனால, அதுவும் நான் வந்து லிட்டை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஓப்பன் பண்ணதுனால அந்த பேட்டர் எல்லாமே அந்த லிட்டில் ஒட்டி வந்ததுனால இந்த மாதிரி மேலே பார்க்குறதுக்கு இருக்குது. பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த கேக்கை நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் பெர்ஃபெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதை விட பெர்ஃபெக்டான ரோஸ் கேக் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த சைட்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி நாம் இந்த ரோஜா செடியெல்லாம் நிற்குதுல்ல, ஸோ இந்த ஏரியாவை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கையால் எந்த செடியெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமோ, பிடுங்கி எடுக்க முடியுமோ அதெல்லாம் பிடுங்கி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலையே கெஸ்ட்டு வந்து அந்த பக்கமாக விசிட் பண்ணியிருந்தாங்க. அது வேறு யாரும் இல்லை, அரணை, அதாவது எ கைண்ட் ஆஃப் ரெப்டைல். அந்த அரணையை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து விட்டேன். அதுதான் நீங்கள் ப்ளூப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில். அதுவும் அந்த எட்ஜஸில் வந்து ரெட் கலரில் தெரிகிறது தான். ஸோ அது வீடியோ எடுக்கும்போது என்னோடய பக்கத்தில் வந்து ஊந்து வந்துட்டு இருந்துச்சு. இதுதான். ஸோ இது வந்து கொஞ்சம் பாய்ஸ்னஸ் தான், கொஞ்சம் விஷம் உள்ளது. ஸோ அதனால் வந்து ஒரு பேப்பரில் நெருப்பு வச்சு எடுத்து மாற்றிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சில ரோஜா செடியெல்லாம் எடுத்து இந்த சைடில் அங்கங்கேயா வச்சு விட்டுருக்கோம். அண்ட் கீழே வாட்டர்மெலான் செடி நிற்குது. அப்புறமா கஸ்டர்ட் ஆப்பிள் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்குது. சிரட்டையெல்லாம் அங்கங்கேயா கிடக்குது. ஸோ அந்த சைடில் நான் சொன்னது மாதிரி புதினா செடி அண்ட் இந்த பக்கமாக ரோஜா செடியெல்லாம் வச்சுருக்கோம். நாட் ரோஜா, அப்புறமா வந்து ஆரஞ்சு கலர் அண்ட் ரெட் கலர் எல்லாம் விட்டுருக்கோம். அண்ட் புதினா பார்த்திங்கன்னா அதோட புது இடத்துல சூப்பராக செட்டில் ஆகிட்டுது. அதாவது வாடி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிற்குது பாருங்கள். இனிமேல் தேவைப்படும் போதெல்லாம் நம்ம இங்கேருந்து பறித்து எடுத்துக்கலாம். அண்ட் அந்த சைடு தென்னை மரம் பக்கத்துலேயும் செடியெல்லாம் எடுத்து மாற்றிட்டோம். அதாவது கிராஸ் எல்லாம் இருந்தெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இந்த பப்பாயா செடியெல்லாம் எடுத்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து க்ரீன் சில்லி நிற்குது அந்த ரவுண்ட் சர்க்கிள்குள்ளாடி. அப்புறமா கொஞ்சம் கீரை. ஸோ இந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணணும். சைடில் சின்ன சின்ன பேக்ஸில் வேஸ்ட்டு, அந்த சிரட்டை, அப்புறமா பிளாஸ்டிக்லாம் எடுத்து வச்சாச்சு. அந்த பக்கமாக இது வாங்க வரவங்க கிட்ட கொடுத்து விட்டுடலாம் அப்படின்ட்டு. இனி இதையெல்லாம் நெருப்பு வைக்கணும். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நெஹான் வந்து எப்போவுமே ஏதாச்சும் தொட்டி காலியாக இருந்துச்சுன்னா அதில் வந்து கடுகு போட்டு விட்டுருவான். ஸோ அந்த மாதிரி தான் போட்டு முளைக்க வச்சுருக்கான். இந்த மாதிரி எத்தனை வச்சாலும் அவனுக்கு பத்தாது. அடிக்கடி ஏதாச்சும் சீட் போட்டுகிட்டே இருப்பான். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பப்பாயா செடியெல்லாம் எடுத்து மாற்றிட்டோம். இப்போ வந்து முன்னாடி வச்ச பைனாப்பிள் அது இன்னும் மேலே லீஃப் வரவே இல்லை. பட் அது பட்டும் போகலை. ஸோ அது அப்படியே இருக்குது, வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம். அண்ட் மிளகா செடி, இது வந்து பஜ்ஜி மிளகா செடி. ஸோ பெரிய மிளகா வரும்ல அது. அண்ட் பக்கத்தில் ரெட்டு ஸ்பினச் அண்ட் வந்து பேஷன் ஃப்ரூட். இது வந்து மொட்டை மாடி வேற மேலே வந்து படுத்தி விட்டுருக்கோம். மொட்டை மாடியில் வந்து நான் போய் காமிச்சு தரேன் எப்படி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேலே மொட்டை மாடியிலையும் கயிறு கட்டி இந்த மாதிரி படுத்தி விட்டுருக்கோம். பட் இது இன்னும் பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை. அண்ட் கீழே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நார்மல் காட்டு செடி தான். அதில் வந்து ஏதோ பர்பிள் கலரில் அழகாக ஃப்ளவர் வரும். ஸோ அதை பார்த்துட்டு நெஹான் வந்து இந்த பக்கத்தில் எடுத்து மாற்றி வச்சுருந்தான். அதையும் லைட்டாக வந்து மண்ணை கிளறி விட்டு இந்த மாதிரி வச்சு விட்டுருக்கேன். அண்டு ரோஜா செடி வந்து நாட்டு ரோஜா நிறையவே பூக்கும். அதுதான் இப்போ அதிகமாக எங்கள் வீட்டில் வந்து பூத்துட்ருக்குது.
இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்புறமா இதை வச்சு டீ பண்ணுறதெல்லாம் நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். என்னோடய மாமி தான் இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு சொல்லி தந்தாங்க. நான் அதையும் அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வந்து இஞ்சி நிற்குது, இஞ்சியும் அப்புறமா சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா முளைச்சி வந்திருக்குது, பட் இஞ்சி வந்து லைட்டாக வாடுறது மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே வளரட்டும்னு விட்டுருக்கு. அண்ட் இந்த பக்கம் பொட்டேட்டோ பிளான்ட், அப்புறமா கிரேப்ஸு அண்ட் ஆரஞ்சு, இது ரெண்டும் வந்து சின்ன செடியாக இருக்கிறதுனால ஒரு தொட்டிக்கில் வச்சுருக்கு. பட் அது வந்து கொஞ்சம் வளர்ந்ததும் எடுத்து மாற்றிக்கணும். இங்கே பாருங்கள் உள்ளாடி பேபி பொட்டேட்டோ தெரியுது. ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வ்ளாகில் போட்டிருப்பேன். நெஹான் ஸ்கூலுக்கு வேண்டி ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி வச்சது. அண்ட் கொஞ்சம் புதினாவும் நிற்கிது. கருவேப்பிலை வந்து அதில் இருந்து கீழே விழுந்து புதுசாக ஒரு தை வந்திருக்குது, கருவேப்பிலை தை கொத்து வந்திருக்குது. அண்ட் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செடியெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து மாற்றியாச்சு. எல்லாமே ஒரு சைடில் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதை இனி டைம் கிடைக்கும் போதே எடுத்து மாற்றிக்கணும். ஸோ இந்த சைடும் ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. அந்த பக்கம் பன்னீர் பழம், கூவக்கிழங்கு அது எல்லாம் விட்டுருக்கோம், மருதாணி எல்லாம். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நெஹான் அந்த பக்கத்தில் இருந்து பப்பாயா செடி ஒன்று மட்டும் எடுத்து நான் தனியாக செப்பரேட்டாக வளர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வச்சுருக்குறான். வாடுறது மாதிரி இருந்துச்சுது. பட் அதுக்கப்புறமா 2 நாளாக பெஞ்ச நல்ல மழையில் அது அகைன் வந்து துளிர் விட்டு வந்திருக்குது. நான் அதை காமிக்கிறேன். இந்த பக்கம் நெஹான் அண்ட் ரிம்ஷா பண்ணி வச்சுருக்க வேலையை பாருங்கள். இதில் எதுவுமே இல்லாமல் நார்மலாக மண் இருக்கிறது மாதிரி தானே இருக்குது. பட் இதுக்கு உள்ள என்னெல்லாம் வச்சுருக்கான்னு இப்போ ஓப்பன் பண்ணி காமிப்பான் பாருங்கள். இதை பார்த்துட்டு ஏதோ ஒரு துண்டு பலகை மட்டும் வச்சுருக்கான்னு நினச்சிருந்தேன். பட் போக போக தான் தெரிஞ்சுது என்னெல்லாமோ உள்ளிருந்து எடுத்துகிட்டே இருக்கிறான். நெஹான் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கும்போது மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருப்பான். அப்புறமா ஈவினிங் இருட்டினதுக்கு அப்புறமா மற்ற டைம்லாம் சாருக்கு இங்கே தான் பார்ட் டைம் ஜாபு. இதுதான் அவனோட பப்பாயா செடி. பாருங்கள் கீழே லீஃபெல்லாம் வாடி விழுந்துருச்சு. பட் மேலே வந்து பேபி லீவ்ஸ்லாம் வந்து பட்டு போகாமல் சூப்பராக வந்திருக்குது. அந்த கீரையை பாருங்கள், மேலே வர கம்ப்ளீட்டாக நல்ல பூ வந்து நீளமாக நிற்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அண்ட் vlog பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.